சாலையோர கடைகளில் மாமூல் வாங்குவதான் எஸ்ஐயுடைய வேலை. கோடம்பாக்கம் எஸ்ஐ நேற்று நான் பார்த்தேன். எனக்கு சம்மன் அனுப்பிச்சு விசாரிக்க வர சொல்லுங்க. கமிஷன் ஆஃபீஸில் போய் யார் என்ன எல்லா கதையும் சொல்கிறேன். காவல்துறை இருக்குது, கஞ்சா விற்கிறேன். காவல்துறை இருக்குது, கஞ்சா விற்கிறேன். கஞ்சா விற்கிறேன், காவல்துறை இருக்குது. அப்போ காவல்துறைக்கு என்ன வேலை? கஞ்சா விற்கிறவனு பாதுகாப்பு கொடுப்பது வேலையா? அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் 20,000 கோடி ரூபாய் கள்ளப்பணம் வச்சிருக்காரு. எல்லா குட்கா வித்தது, மருந்து கம்பெனி போலி மருந்து வித்தது. எழுதி வச்சுங்க. 26ல் அவர் தான் சுகாதாரத்துறை அமைச்சர். தேர்தல் நிற்கிறவன் காந்தி, காமராஜ், கக்கன், ஜீவாவை நிற்கிறான். எல்லாம் கள்ளச்சந்தை முதலாளி தான் நிற்கிறான் தேர்தலில். அப்போ இவன் யூனிஃபார்ம் போட்ட இன்ஸ்பெக்டர், யூனிஃபார்ம் போடாத கரை வெட்டுக்கட்டு இன்ஸ்பெக்டர், 2 பேரை மீறி இந்த சமூகம் தப்பிக்கவே முடியாது. கஞ்சா கடத்துறவங்க பாருக்கு லைசன்ஸ் வாங்குற வரைக்கும் திமுக அதிமுக சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஒரு அதிர்ச்சியான செய்தி இதோடு முடிச்சுப்போம். தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலாம் நடைபெற்று முடிஞ்சிருச்சு. அதை தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனை பூதாகரமாக எடுத்துக்கிறத பார்க்க முடியுது. தேர்தல் முடிந்த அடுத்த சில நாட்களில் தொடர்ச்சியாக கஞ்சா தாக்கத்தில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றுட்டு இருக்கு. காவல்துறையினரை தாக்குறது இருக்கட்டும், அரசு பேருந்து நடத்துனரை தாக்கியிருக்காங்க. மதுரை அழகர் திருவிழாவில் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தவங்களை அடிக்கிறது, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சார் தமிழ்நாட்டில்? நான் நேற்று கோடம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு ஒரு புகார், ஒரு பொய்யான புகார். இந்த புகாரை விலக்கி கொள்வதற்காக ஒரு நண்பனுக்காக உதவி செய்வதற்கு நான் நேற்று கோடம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு போனேன். அப்படி போன பொழுது ஒரு தள்ளுவண்டி இட்லி கடைக்காரன், தன்னுடைய மனைவி, 2 பள்ளிக்கு போகிற குழந்தைகள், 5 பேரோட உட்காந்து கெஞ்சிட்டு இருக்கார். நான் சில அவர் மீது வழக்கு இருக்குது போல் இருக்கு அப்படின்னு நான் அதை கவனமாக எடுத்துக்கல. திருப்பி இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு எஸ்ஐ பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு நண்பர் சொல்கிறார், இவர் ஒரு ரோட்டு கடையில் தள்ளுவண்டி இட்லி விற்கிறவர், 3 நாளாக கடை போடலை, 3 நாளாக கடை போடலை. அந்த எஸ்ஐ வேற ஒருத்துக்கு அந்த கடையை போட சொல்லி கொடுத்துட்டார். அப்போ இவர் என்னங்கிறாரு, ஐயா நான் தானே இத்தனை நாள் கடை போட்டிருந்தேன், எனக்கு அந்த கடையை ஒரே 3 நாள் பறிச்சிட்டிங்களே, இப்போ நான் ஸ்கூல் குழந்தைகளுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டணும், குடும்பம் நடத்தணும், ஃபைனான்ஸு வாங்கியிருக்கேன் அடைக்கணும், எனக்கு எப்படியா அந்த கடையை கொடுங்க. அந்த இடம் யாருடைய இடம்? சாலை. சாலையில் கடை போடுவதை கோடம்பாக்கம் எஸ்ஐ முடிவு பண்ணுறாருன்னா இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அவன் கெஞ்சிட்டே இருக்கான். அந்த ஆள் 3 நாளில் இருந்தாலும் மாமூல் கொடுக்கல அவனுக்கு. அப்போது சாலையோர கடைகளில் மாமூல் வாங்குவதான் எஸ்ஐயுடைய வேலை. கோடம்பாக்கம் எஸ்ஐ நேற்று நான் பார்த்தேன். இதை எனக்கு சம்மன் அனுப்பிச்சு விசாரிக்க வர சொல்லுங்க. கமிஷன் ஆஃபீஸில் போய் யார் என்ன எல்லா கதையும் சொல்கிறேன். அப்போது 2500 பேர் கஞ்சா வியாபாரிகள் கஞ்சா விற்கிறான். இதை ஓய்வு பெற்ற டிஜிபி சைலேந்திர பாபு ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொடுக்குறாரு. கொடுத்து என்ன சொல்கிறார், அவங்க அக்கௌண்ட்டை பூரா நாங்கள் ப்ரீஸ் பண்ணிட்டோம், வங்கி கணக்கை பூரா முடக்கிட்டோங்கிறார். நான் என்ன கேட்குறேன், முடக்க வேண்டியது கஞ்சா வியாபாரத்தை. இந்த ஐசிஐசி பேங்கில் அக்கௌண்ட் இல்லைன்னா அவன் ஹெச்டிஎஃப்சியில் அக்கௌண்ட் வச்சுக்கிறான். இது ஒரு டிஜிபி சொல்கிறது. அப்போது இந்த மக்களை காவல்துறை காப்பாற்றுங்கிற நம்பிக்கையே மக்களுக்கு போயிடுச்சு. என்ன காரணம்னா, கள்ளச்சந்தை வியாபாரிகளோடு கள்ளக்கூட்டு வைத்திருக்கக்கூடிய காவல்துறைன்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டான். கஞ்சா விற்கிறவன் முழுக்க சட்டவிரோதமாக விற்பது அத்தனை காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும். வழக்கமாக காவல்துறை லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். காவல்துறையில் லஞ்சம் வாங்காத அதிகாரிகள் அப்படின்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு எங்கேயோ ஊருக்கு ஒருத்தர் இருப்பார். டாஸ்மாகில் வாங்கினாங்க ஓகே, ரெஸ்டாரண்ட்டு, தள்ளுவண்டி கடை இதெல்லாம் ஓகே சார். கஞ்சாங்கிறது சமூக சீரழிவு சார். அதனால் குற்றங்கள் நடக்குது, அவங்களுக்கே அது தலைவலியாகும் தெரிஞ்சுமேவா காசு வாங்குறாங்க? இல்லை, அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய மேல் அதிகாரிகள் அவன் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கான்.
1000 கோடி 2000 கோடி 500 கோடி 1000 கோடின்னு மேலதிகாரிகள் ரியல் எஸ்டேட்டு, கீழதிகாரிகள் கஞ்சா, நீங்க சொல்ற டாஸ்மாக், மேலதிகாரிகள் காவல்துறை மேலதிகாரிகள் காவல்துறை மேலதிகாரி தான். எல்லாருமே ரியல் எஸ்டேட்டில் பல கோடிகள் வியாபாரம் பண்ணுறாங்க. அப்படி இல்லாத காவல்துறை உயர் அதிகாரிகளே இல்லை, எல்லாம் ரியல் எஸ்டேட். அப்போ இதெல்லாம் யார் தடுப்பது? எந்த ஜனநாயகம் தடுப்பது? கீழே இருக்கிறவங்க கஞ்சா விற்கிறவங்களையும் நீங்கள் டாஸ்மார்க் பாரு காலையில் 12 மணிக்கு தான் திறக்கணும், 10 மணிக்கு பூட்டிடணும். 24 மணி நேரம் சரக்கு கிடைக்கும். எப்படி காவல்துறை தெரியாமல் நடக்குதா? சென்னையில் வந்து அனுமதி இல்லாமல் பார்கள் இயங்குறதே இல்லைன்னு அமைச்சர் முத்துசாமி சொல்லியிருக்காரு. அமைச்சர் முத்துசாமி சொல்லியிருக்காரு. ஆனால் அமைச்சர் வர சொல்லுங்க, நானே கூட்டிகிட்டு போய் அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்கு மேலே எல்லா டாஸ்மார்க் பார்லையும் பாட்டிலுக்கு 50 ரூபா கொடுத்தா எல்லா சரக்கும் கிடைக்குது. முத்துசாமி தமிழ்நாட்டுடைய கலால்துறை அமைச்சரா இல்லை கேரளா கர்நாடகாவுடைய கலால்துறை அமைச்சரான்னு தெரியல. இதெல்லாம் சாதாரண நடக்குது. நீங்கள் கஞ்சாவை ஏன் ஒழிக்க முடியாது? கஞ்சாவை 24 மணி நேரத்தில் ஒழிக்க முடியும். அதற்கான முயற்சியை செய்வதில்லை, காவல்துறை அதிகாரிகளே செய்கிறதில்லை. ஏன் செய்கிறதில்லைன்னா மாமூல் வருது, காவல்துறை அதிகாரிகளுக்கு மாமூல் வருது. எவன் கஞ்சா ஒரு பகுதி இருக்குது, அதில் எவன் மொத்த கஞ்சா வியாபாரி, எவன் சில்லறை கஞ்சா வியாபாரி, எவன் மாணவர்கிட்ட கொண்டு கொடுக்குறான், எவன் பள்ளிக்கூடத்துக்கு விற்கிறான், எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் தெரியும். எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் தெரியும். ஆனால் நடவடிக்கை எடுப்பதில்லை. ஏன் நடவடிக்கை எடுக்கிறதில்லை? கஞ்சா விற்கிறான் தெரியுது, காவல்துறை இருக்குது, கஞ்சா விற்கிறான் காவல்துறை இருக்குது, கஞ்சா விற்கிறான் காவல்துறை இருக்குது. அப்போ காவல்துறைக்கு என்ன வேலை? கஞ்சா விற்கிறவனு பாதுகாப்பு கொடுப்பது வேலையா? காவல்துறையை தாக்கின சம்பவமே நடைபெற்றிருக்கல சார் ஒரு இடத்துல. அப்போ நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா? சார் நீங்கள் பாண்டிச்சேரியில் ஒரு சின்ன பொண்ணு 8 வயசு 9 வயசு பொண்ணை ஆர்த்தி கஞ்சா போதையில் 2 பேர் கெடுத்து கொன்னுட்டான்னு நீங்கள் நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரி பரபரத்துது. பாண்டிச்சேரியில் எத்தனை கஞ்சா வியாபாரி கைது செய்யப்பட்டான் சொல்லுங்கள்? அந்த பகுதி கஞ்சா வியாபாரி கைது செய்யப்பட்டானா அவனுக்கு பின்னாடியில் அரசியல் இருக்குது. அந்த ஆர்த்தி சாவுக்கு காரணமாக அவன் கஞ்சா போதையெல்லாம் செஞ்சுருக்கான்னு சொல்கிறான். இதுவரை அவனை 2 பேர் கைது செஞ்சீங்க, விவேகானந்தன் இன்னும் 2 கைது பண்ணீங்க. கஞ்சா அந்த ஏரியாவில் எத்தனை கஞ்சா வியாபாரி கைது செய்யப்பட்டான் பாண்டிச்சேரியில், முத்தியால்பேட்டையில்? இல்லையே. ஏதாவது பேப்பர் பார்த்தீங்களா? இல்லை, கைது நடக்கலை. அவன் கஞ்சா விற்காம இவனை கஞ்சா விலை வச்சு போய் தேனி மலையில் போய் வாங்கி குடித்தான் அவன். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து கஞ்சா தடுப்புக்காக வந்து 2.0 3.1 வரிசையாக தேடுதல் வேட்டை ஒழிப்பெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு காவல்துறை சொல்கிறாங்களே சார். அப்போ எப்படி அப்போ காவல்துறை ஒழிச்சு கஞ்சா வைக்கிறான்னா இப்போ காவல்துறையை விட்டுருங்க, சிஆர்எஃப்ட்டு கொடுத்துருங்க. உங்களால் முடியலன்னு அடுத்து என்ன பண்ணுவீங்க? கோர்ட்டு எனக்கு சிபிசிஐடி விசாரணை வேணும்னு கேட்குறான், சிபிசிஐடி விசாரணை சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறான்ல. உங்களால் முடியலன்னு சொல்லிடுங்க, எங்கள் ஆள் பூரா காசு வாங்குறாயா? அப்போது அரசாங்கத்துக்கு தெரியாமல், காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் எந்த குற்றமும் எங்கேயும் நடப்பதில்லை சார். காவல்துறை அதிகாரி தான் எந்த குற்றத்துக்குமான பொறுப்பு. காவல்துறையை மதிக்காத நீங்கள் ஒவ்வொரு குற்றவாளிக்கும் 25 கேஸ் நிலுவையில் இருக்கிறதா பேப்பரில் படிக்கிறோம். 10 மர்டர் கேஸ். நேற்று நான் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை டிஎஸ்பி பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், 10 மர்டர் கேஸ் இருக்குது. அவன் ஜெயிலுக்கு போகிற மட்டும் பெயிலில் வர்றான். எதுக்கு? இன்னொரு கொலை பண்ணுறது. நடக்குதா இல்லையா? 10 வழிப்பறி, 10 திருநாட்டு, 10 307 கொலை முயற்சி, இப்படி 30 கேஸ் இருக்கிற ரவுடிக்கு தான் இருக்கான் எல்லா பேரும். மறுபடியும் பெயில் கிடைக்குது. எதுக்கு பெயில் கிடைக்குது? அடுத்து கொலை பண்ணுறது. ஒன்று இவன் யாரையா கொலை பண்ணுறான், இல்லை இவனை வெளியே வந்தோடனே பண்ணுறான். அப்போ காவல்துறை என்ன செஞ்சுட்டு இருக்கு? அவங்கள்ட்ட கையுண்டு வாங்கிட்டு இருக்கு. இதுதான் தமிழ்நாடு காவல்துறை இப்போ நடக்கிற விஷயம். போதை அப்படிங்கும்போது வந்து நிறையா இருக்குது. பெரும்பாலும் வந்து அதிகபட்சமாக முன்னாடிலாம் என்ன தெரியும் அப்படின்னா மது அப்படின்னு இருக்கும், பப்புக்கு போவாங்க, அந்த கலாச்சாரம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஐடியில் வேலை பார்க்குறவங்க தான் பெரும் பணம் செலவழித்து இந்த கஞ்சா போன்ற இந்த சிந்தடிக் ட்ரக்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி வந்து தமிழ்நாடுடைய டயர் 2 டயர் 3 சிட்டிஸ் வரைக்கும் போயிடுச்சு, கிராமங்கள்லாம் கூட கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே டாஸ்மாகே வந்து அதுதான் வந்து விலை குறைச்சல் அப்படிங்கும்போது அதை விட கம்மியாக போதை போய் சேருது. போதை சாக்லேட்டு கூட 2 நாளைக்கு முன்னாடி 1200 கிலோ கோயம்புத்தூரில் பிடிச்சாங்கங்கிறாங்க.
இது வந்து அவ்வளோ மலிவாக கிடைக்குதா இல்லை அந்தளவுக்கு ஈஸி ஆக்சஸாக இருக்கா தமிழ்நாட்டில்? நீங்கள் குட்கா பான்பராக ஒழிச்சதாக சொல்கிறாங்க. எல்லா பெட்டிகளும் விற்றுட்டு தான் இருக்குது. எல்லா பெட்டிகள்லையும் மார்வாடி சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கான் கோடிக்கணக்காக. அமைச்சர் மீது வழக்கு நிலுவையில் இருக்குது. ரமணா அமைச்சர், ஆமாம், முன்னாள் அமைச்சர் மீது ரமணா மேலேயும் விஜயபாஸ்கர் மேலேயும் டிஜிபி மேலேயும் பழைய முன்னாள் ஜார்ஜ் மேலையெல்லாம் வழக்கு நிலுவையில் இருக்குது. இத்தனை கோடி கை மாறி இருக்கு. குடோனாக வச்சு பண்ணியிருக்கான். அமைச்சரே சம்மந்தப்பட்டிருக்காருன்னா அதிகாரி எப்படி பிடிப்பான்? அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் 20,000 கோடி ரூபாய் கள்ளப்பணம் வச்சுருக்கார். எல்லா குட்கா விற்றது, மருந்து கம்பெனி போலி மருந்து விற்றது. அவரும் அடுத்த ஹெல்த் மினிஸ்டர். அவர் அடுத்த எழுதி வச்சுங்க. 26ல் அவர் தான் சுகாதாரத்துறை அமைச்சர். இன்னும் 2 வருஷம் இருக்குது. தேர்தல் நடத்தணும். தேர்தலில் அதிமுக ஜெயிக்கணும். அதிமுக ஜெயித்தாலும் விஜயபாஸ்கர் ஜெயிக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார். அதெல்லாம் மிக சாதாரணமாக நடக்கும். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் பூரா மிக சாதாரணமாக நடக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏதோ கடுமையான போராட்டம் சாதாரணமாக நடக்கும். 200 ரூபா மக்கள் வாங்குறது தயாராகிட்டான். 2 கோடி ரூபா செலவு பண்ணான்னா ஜெயிச்சிருவான். இதுதான் அரசியல். தேர்தல் நிற்கிறவன் காந்தி, காமராஜ், கக்கன், ஜீவாவை நிற்கிறான். எல்லாம் கள்ளச்சந்தை முதலாளி தான் நிற்கிறான் தேர்தலில். அதிமுக திமுக கூட்டு, அதிமுக பிஜேபி கூட்டு. இது தேர்தல் நடந்த தேர்தல் நம்ம பார்த்தோம். தேர்தல் அது அமைதியாக நடந்து முடிஞ்சிருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் சார் தேர்தல் வந்துருக்கு. அதான் அமைதியாக நடந்து முடிஞ்சிருக்கு. எத்தனை கோடி அமைதியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. 200 ரூபா கொடுத்தவன் இருக்கான், 300 ரூபா கொடுத்தவன் இருக்கான், 500 ரூபா கொடுத்தவன் இருக்கான், 1000, 2000 வரைக்கும் கொடுத்தவன் இருக்கான். ஓட்டுக்கு 8000 வரைக்கும். அப்போ இதுக்கு பேர் அமைதியான ஜனநாயகமா? யாருக்கு ஓட்டு போட பணம் கொடுத்தா ஓட்டு போட்டேன் சார். ஒரு அப்பா அம்மா மக 3 பேர் வர்றாங்க. ஓட்டு போட்டீங்களா? போட்டேன். அம்மா எதுக்கு போட்டீங்க? நான் இலைக்கு போட்டேன். அம்மா மகளும் நாங்கள் தாமரைக்கு போட்டோம். என்ன தாமரை மேலே என்ன ஆர்வம்? நல்ல கட்சியா? ஆள் ஓட்டுக்கு 750 ரூபா கொடுத்தாங்க. ஓட்டுக்கு 750 ரூபா கொடுத்தாங்க. வாங்கினா காசு வாங்கினா போட்டணுமா இல்லையா? நல்ல ஜனநாயகம், நல்ல மக்கள், நல்ல முதலமைச்சர், நல்ல தேர்தல் கமிஷன், நல்ல பிரதமர், நல்ல நாடு. எப்படி வேட்பாளர் வந்து காந்தியாக இருக்க வேணாம், வேட்பாளர் கிட்ட காந்தி இருக்கணும். காந்தி தேசமே அதுதான். அப்போ 750 ரூபா கொடுத்தா யார் வேட்பாளர்லாம் கவலையே இல்லை. பின்லேடன் வந்து எலெக்ஷன் நின்று, ராஜபக்சே எலெக்ஷன் நின்னாலும் சரி, அப்போ நிறைய பணம் இருக்குது, ஒரு சைபர் சேர்த்திக்க கொடுத்தா அவருக்கு இந்த நாட்டில் அதிபர் மீண்டும் அதிபர் ஆகிடலாம். இந்த கஞ்சா தாக்கம் வந்து பிரச்சனைக்குரிய ஆட்கள் மேலே வந்து வன்முறை நடந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல. அந்த மதுரை காணொலியை பார்க்கும்போது வேலை முடிஞ்சு வீட்டுக்கு அமைதியாக போயிட்டுருக்கான் அந்த பையன். அந்த பையனை போட்டு 4 பேர் சேர்ந்து அடித்து வெட்டி இன்றைக்கி வந்து 20 தையல் போட்டிருக்காங்க. ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்காரு. இது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை சார். ஒரு மனுஷன் எந்த பழக்கமும் இல்லை இருக்கோ இல்லையோ, அவன் பாட்டுக்கு வேலையை முடிச்சு வீட்டுக்கு நிம்மதியாக போய்கிட்டு இருக்கான். ரோட்டில் நடக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வருதுன்னா அப்போ தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு என்னவா இருக்குது? இல்லை, இது புதுசாக இன்றைக்கி இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 வருஷம் அப்படி தான் இருக்குது. இல்லை, இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக தெரியல. உங்களுக்கு மீடியா வந்து லைவாக உங்களுக்கு கிடைக்குது. 40 எனக்கு தெரிஞ்சு நான் 85லேருந்து ஜூனியர் உடன் பத்திரிக்கை வருது. நான் அன்னையிலேருந்து வாசகர். எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு. ஒரு இஷ்யூ கூட நான் விடுறதில்லை. அப்போ நான் ஒரு 30 வருஷம் முந்தி படித்த ஞாபகம் இருக்குது. திண்டுக்கல் ஆத்தூரை ஒட்டி சாராயம் காய்ச்சி விற்கிற ஒரு சட்டவிரோதமான ஆள். அதிர்ச்சியாக இருக்குது உங்களுக்கெல்லாம் கேட்டால். நான் பத்திரிக்கையில் படிச்சிருக்கேன். அப்போ அவன் சாராய ஊரில் போட்டு புதைச்சி வைக்கிறான். ஆற்று ஓரத்தில் புதைச்சி வைக்கிறான். ஆற்றுல பள்ளிக்கூடத்து பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த கிராமத்தை சேர்ந்த பள்ளிக்கூடத்து பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் போய் பார்க்குற அந்த சாராய ஊரில் காணும். மீறி அதில் அன்றைக்கி ஒரு மதிப்புக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு போகும். யார் அங்கே இருந்தான்னு பார்க்குறான். பள்ளிக்கூடத்து பசங்க தான் விளையாண்டுட்டு இருந்தானுங்க. அப்போ அவன் போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருப்பான். அவங்க அப்பா வந்து நைட்டை அதை தோண்டி எடுத்துகிட்டு போய் குடிச்சு விட்டான். இதுதான் புகார். என்ன இது மாதிரி நடந்தது? விளையாண்டது 3 பசங்களை வெட்டி கொண்டு புதைச்சிட்டான். ஜூனியரோட செய்தி சார் இது. விளையாண்டுட்டு இருக்க பசங்களை வெட்டி புதைச்சிட்டான். நீங்கள் ஜூனியரோட அலுவலகத்துக்கு போனீங்கன்னா அந்த பத்திரிக்கை நீங்கள் எடுக்கலாம். அவன் கைது செய்யப்பட்டானா? கைது செய்யப்படலை. அவன் ஒரு ஜாதி தலைவனாக இப்போ இருக்கான். நான் அதையும் இப்போ படித்தேன். நீங்கள்
மணல் கடத்துவதை எதிர்த்து இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர் செத்து போயிருக்காங்க சார். பணியில் இருக்க விவோ கூட போடுறான். அப்போ அதுக்கு எதுக்கு எனக்கு பெரிய பெரிய வித்தியாசம் தெரியல சார். மணல் திருட்டுங்கிறது வந்து ஒரு இயற்கை வளத்தை கொள்ளையடிக்கிறது, அது ஒரு பாதிப்பு தான், சமூகத்துக்கு பெரிய பாதிப்புனாலும் நேரடியாக உடனே ரியாக்ட் பண்ணாது. ஆனால் இங்கே மது போதையில் ஒருத்தன் அவனும் கெட்டு போகிறவனை வெட்டி அடித்து அவனையும் கெட்டு தப்பு பண்ணாத அப்பாவி மக்களை மேலே வன்முறை செலுத்துறது எப்படி சார் இருக்க முடியும்? அதை விட இது இன்னும் கொடூரமாக இருக்கு. உங்களுக்கு அது பெரிய வித்தியாசமாக தெரியுது, எனக்கு அது தெரியல. எப்படின்னா நீங்கள் மணல் கடத்துறவனும் சட்டத்தை மதிக்கிறது இல்லை, கஞ்சா குடிக்கிறவனும் சட்டத்தை மதிக்கிறது, ரெண்டும் ஒன்று தான். சட்டம், ஜனநாயகம், போலீஸு, நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எப்படிலாம் இருக்குங்கிறத, அந்த சட்டம் என்ன செய்யுங்கிறத இந்த கஞ்சா குடிச்சு ரோட்டு போகிறவனு வெட்டுறவனும் மதிக்கிறது இல்லை, மணல் கடத்துறவனும் மதிக்கிறது இல்லை. 2 பேருக்கும் பின்னணியில் யார் இருக்கான்னா காவல்துறை தான் இருக்குது. இந்த சாராய விற்றவன், கஞ்சா விற்றவன்கிட்ட போலீஸுக்கு தெரியாமல் ஒரு 5 விஷயம் வித்தர முடியாது. அவன் ஒரு பொட்டை கூட வித்தர முடியாதுங்க, போலீஸுக்கு தெரியாமல் வித்தரவே முடியாது. மணல் கடத்துறவனா அந்த ஏரியா தாசில்தார், போலீஸு, ஆர்ஐ, விஓ தெரியாமல் கடத்திட முடியாது. இந்த விவகாரத்தில் இன்னொரு பார்வையும் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ இந்த எல்எஸ்ஜிஏ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அந்த ஸ்டாம்பு சைஸில் இருக்கும், ஆன்லைனில் கிடச்சிருது, ஒரு பேப்பர் தான் வந்து சில கோடிகள் போகும் அப்படி, இதெல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண முடியுது அப்படிங்கிறாங்க. அப்போ இது வந்து காவல்துறையை மீறின ஒரு சக்தியாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படும் போது, இந்த ஆன்லைனில் விற்கப்படுவது அதை காவல்துறை வந்து கண்காணிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்குது, அதையும் காவல்துறை கண்காணிக்கணும் அப்படின்னு அரசுகள், மத்திய மாநில அரசுகள் வந்து கட்டுப்பாட்டில் எடுக்கணும் அப்படின்னு வைக்கலாமா? இல்லை அது தனிநபர் உரிமை, அவங்க என்ன வேணால் ஆர்டர் போட்டுக்கலாம், அதில் அரசு தலையிடக்கூடாது அப்படிங்கிற அந்த பார்வையை முன்வைக்கிறதா? இல்லை அப்படிலாம் வைக்கவே முடியாது. நீங்கள் சட்டம் ஒழுங்கு, சட்டத்தை ஒருத்தர் மீறினா போலீஸ் எங்கே வேணாலும் போகலாம். சட்டம் தன்னுடைய கடமை செய்யும். நீங்கள் காவல்துறை என்பது சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தீங்கன்னா அது உங்கள் பக்கம் வராது. சட்டத்தை மீறுறீங்கன்னா அது உங்கள் பக்கம் வந்தே தீரும், உங்களை விசாரித்தே தீரும், உங்களை ஜெயிலில் அடைச்சே தீரும். இல்லை, ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இந்த கஞ்சா வியாபாரிகள், சாரா விற்கிறவங்க, மணல் கடத்துறவங்கலாம் வந்து வெளியே தான் இருக்காங்க, அவங்க மேலே காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது இல்லையா? காவல்துறை காசு வாங்கிட்டு எப்படி நடவடிக்கை எடுக்கும்? காவல்துறை பங்காளி, காவல்துறை கூட்டாளி. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன். லாட்ரி மார்ட்டிங், லாட்ரி விற்கிறார், கள்ள லாட்ரி விற்கிறார். இதை துர்க்கையாண்டி ஐஜி, நல்ல பேரே சொல்கிறேன்னு, துர்க்கையாண்டி ஐஜி, சிபிசிஐடி ஐஜி பெருமாள், இப்போ எல்லாம் ஓய்வு பெற்றுறாங்க, அவர் டிஎஸ்பி. நீங்கள் உடனே போய் லாட்ரியெல்லாம் கைப்பற்றுறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே மற்ற மாநில லாட்ரி விற்கக்கூடாது, கைப்பற்றுறாங்க. 2007 திமுக ஆட்சியில் கைப்பற்றி பல லட்சக்கணக்கான ரூபா பெருமானம் உள்ள வெளி மாநில லாட்ரி இங்கே வரி கட்டம் விற்கிறது. இங்கே அது தடை செய்யப்பட்டது, எல்லாம் எடுத்தாச்சு, எடுத்து பல லட்சக்கணக்கான ரூபா கொண்டு போட்டாச்சு சிபிசிடி ஆஃபீஸில். முதலமைச்சருடைய மகன் அழகிரி ஃபோன் பண்ணி பேசுகிறார், யாருக்கிட்ட? துர்க்கையாண்டிக்கிட்ட. நான் பேர், ஊர், ஆட்சி எல்லாம் சொல்கிறேண்ணே. இதில் ஒரு சின்ன குறுக்கீடு, லாட்ரி தடை செய்யப்பட்டது வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் தெரியும். அது 2001 6 11 16 இல்லை 2001 6 அந்த டாஸ்மாக் திறக்கிறதுக்கு முன்னாடி. அப்போது அழகிரி ஃபோன் பண்ணுறாரு துர்க்கையாண்டி ஐஜிக்கிட்ட, சார் நீங்கள் ஏதாவது அப்பாட்ட பேசிக்கிறார். அடுத்து என்ன நடக்குதுன்னா துர்க்கையாண்டி மாற்றப்படுகிறார். எல்லா சிபிசிஐ உடனே தூக்கி போட்டாச்சு. அப்போது அரசு நடத்துவது யார்? மாற்றினா கருணாநிதி குடும்பமா? சொல்லுங்க. ரெண்டுமே இல்லை, திமுகங்கிற கட்சி தானே. அப்போ திமுக முடிஞ்சது 2006 11 11 ஜெயலலிதா அதிகாரத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்து திருச்சி ஐஜி அலெக்சாண்டர் மோகன், இப்போ அவர் ஓய்வு பெற்றுட்டார், ஒரு வழக்கில் போய் கைது செய்கிறாரு மார்ட்டினை, ஏர்போர்ட் வச்சு தூக்கிட்டு வர்றாரு. திருச்சி சென்னை ஏர்போர்ட்டில் அரெஸ்ட் பண்ணி திருச்சி கொண்டு போகிறாருங்க. அவர் அங்கே போகிறக்குள்ளே அவர் மாற்றப்பட்டார். யார்? அலெக்சாண்டர் மோகன் மாற்றப்பட்டார்.
நீங்கள் அப்போது அரசு நடத்துவது யார்? சட்டம் நடத்துதா? சட்டவிரோத ஆட்கள் நடத்துகிறானா அரசு? இப்படித்தான் இதை சாதாரண கஞ்சா விற்கிறவனை காவல்துறை ஆய்வாளருக்கு நீங்கள் பொறுப்பை கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஏரியாவில் கஞ்சாவெல்லாம் பண்ணிடுவார். அவருக்கான அதிகாரம் வழங்கப்படலை. ஏன்னா அந்த கஞ்சா விற்கிறவன் பூரா ஆளுங்கட்சி பின்னணியில் இருப்பான், திமுக பின்னணியில் இருப்பான். அவனை போய் சொல்லிட்டீங்கன்னா ஏப்பா என் கட்சிக்காரனை சொல்கிறேன். அமைச்சர் அண்மையில் ரகுபதி கடந்த மாதம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பார், கஞ்சா விற்கிறவங்க, கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கவங்க, அந்த வழக்குகளை சந்திப்பவங்க, கேஸில் உள்ளே போயிருக்காங்க, கேஸ் இருக்கவங்கெல்லாம் பாஜக பிரமுகர்னு ஒரு பட்டியலே வச்சுருக்காரு. நீங்கள் ஆளுங்கட்சி பிரமுகருங்கிறீங்க. இல்லை, அதாவது ஆளுங்கட்சி கைது செய்கிறது இல்லை, ஆளுங்கட்சியில் பல வழக்குகளை சந்திக்கிறான். அப்போ அவனுக்கு திமுகவில் பதவி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கேயே முதல்ல பல பேர் பதவியில் உட்காந்துட்டு அவங்கள்ட்ட கட்டி வாங்கிட்டு இருப்பான். யாருக்கிட்ட? கஞ்சா விற்கிறவன்ட்ட. கஞ்சா விற்கிறவன் பார்த்தான், காசை கொடுத்து பிஜேபியில் சேர்ந்துட்டான். இதுதான் நடந்தது. திமுக, அதிமுக, பிஜேபி எல்லா பக்கமும் சட்டவிரோதமான ஆட்கள் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கான். அப்போ காவல்துறை எப்படி? நீங்கள் பிரைம் மினிஸ்டர் வர்றாருங்க, நம்ம ஏர்போர்ட்டில் இறங்குறாரு, ஹாருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் 5000 கோடி ரூபா மக்கள்கிட்ட ஏமாற்றி 1,00,000 பேர் புகார்தாரர்கள். ஹாருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ். அதில் ஹாரிஷ்னு ஒரு இயக்குனர், பிரதமரை வரவேற்கக்கூடிய அந்த வரவேற்பு குழுவில் பிரதமர் வரவேற்று நிற்கிறார். டிஜிபி பக்கத்தில் நிற்கிறார். டிஜிபி இவர் தேடப்படுகிற குற்றவாளி. நீங்கள் அங்கே அவர் கைது பண்ணிட முடியுமா? அப்போது சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகிற காவல்துறைக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஒரு குற்றவாளி பிடிச்சி ஸ்டேஷனுக்கு போயிட்டீங்கன்னா 10 ஃபோன் வந்துடும். ஏங்க நம்ம கட்சி ஆளுங்க அவர். இப்போ இந்த கஞ்சா பிரச்சனைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற 2 பிரச்சனைக்கும் காவல்துறை கிட்ட அதிகாரம் கொடுக்கப்படலை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஐயா அன்புமணியாக இருக்கட்டும், இல்லை எடப்பாடி ஐயாவாக இருக்கட்டும், வாசன், டிடிவி தினகரன், அண்ணாமலை எல்லாருமே இன்றைக்கி கடந்த 2-3 நாட்களில் தமிழ்நாட்டில் இருக்க இந்த போதை கலாச்சாரத்தை இது பண்ணி நேரடியாக திமுக அரசை குற்றச்சாட்டுறாங்க. திமுக அரசு மேலே குற்றச்சாட்டும் போது எந்த அளவுக்கு திமுக இதில் அவங்களுக்கு தொடர்பு இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க இதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க? இல்லை, இப்போ எடப்பாடி ஆட்சி காலத்தில் இதே கும்பல் தான் கடத்திட்டு இருந்தான். இவன் தான் நேற்றெல்லாம் கடத்தலை. இப்போ அவனுக்கு ஒரு கஞ்சா விற்கிறவனுக்கு 40 வயசு இருந்தால் 20 வயசு இருந்து இந்த தொழிலில் இருக்கான். 20 வருஷமாக ஆட்சி மாறி தானே வருது. திமுக, அதிமுக, திமுக, அதிமுக 10 வருஷம் இருந்திருக்கு. 2011, 21 வரைக்கும் இருந்திருக்கு. அதுக்கு முந்தி திமுக தான் இருந்திருக்கு. இப்போ திமுக தானே இருக்குது. கஞ்சா விற்கிறவன் ஏரியாவுக்கு திடீர்னு கஞ்சா விற்ற முடியாது. அவனுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க்கு, அவனுக்குன்னு சில தொண்டரடி பொடிகள், ஆயுதம் வச்சுருக்கிறவன், கத்தி வச்சுருக்கிறவன், கப்படா வச்சுருக்கிறவன், போலீஸுக்கு மாமூல் கொடுக்குறவன், அவன் தான் ஏரியாவுக்குள்ளே கஞ்சா வைக்க முடியும். புதுசாலாம் வெட்டா அங்கே 2 பேருக்கும் வெட்டு குத்து நடக்கும். அப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? இப்போ இந்த கஞ்சா விற்கிறவங்களுக்கெல்லாம் காவல்துறை கையூட்டு வாங்கிட்டு அவங்கள கண்டுக்காமல் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அரசாங்கம் காவல்துறைக்கு அனுமதி கொடுக்கல, அதிகாரம் கொடுக்கல, அதனால் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது, அவன்கிட்ட கேஸு போட முடியல, அட்லீஸ்ட் காசாவது வாங்கிக்கிறேன், காவல்துறை அமைதியாக இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அதாவது நீங்கள் அரசியல்வாதி ஒன்று, மாவட்ட செயலாளர், வட்டச் செயலாளர், இந்த வட்டச் செயலாளரோடு அந்த காவல்துறை இன்ஸ்பெக்டர் இணக்கமாக இல்லைன்னா அந்த ஸ்டேஷனில் அவர் வேலை பார்க்க முடியாது. அந்த ஸ்டேஷனில் அவர் வேலை பார்க்க முடியாது. அந்த ஏரியா பகுதி செயலாளர் உடைய கட்டுப்பாட்டில் அந்த இன்ஸ்பெக்டர் வந்துடுறார், இந்த திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு. அப்போது அவர் கட்டுப்பாடு இல்லைன்னா கோடம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து அவர் அங்கே கும்மிடிப்பூண்டி ஸ்டேஷனுக்கு போயிடுவார், கும்மிடிப்பூண்டி ஸ்டேஷன்லேருந்து கன்னியாகுமரி ஸ்டேஷனுக்கு போயிடுவார். அப்போ அவன் என்ன பார்க்குறான், சரிப்பா உனக்கு நான் அடிமையாக இருக்கேன், என்னை தொந்தரவு பண்ணாத, உன் ஆள் தான் நான் விட்டுறேன் போ. அந்த ஒரு ஸ்டேஷன் லிமிட்டில் எவன் கஞ்சா விற்கிறான், எவன் பிளாக்ல சாராயம் விற்கிறான், எவன் ரியல் எஸ்டேட் பண்ணுறான், எவன் ப்ராஸ்டியூஷன் பண்ணுறான், எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் தெரியும் சார். ஒரு ஸ்டேஷனில் யூனிஃபார்ம் போடாத ஒரு உளவாளி இருப்பார், எஸ்பி ரூரலில் சொல்லுவான், எஸ்பி எடுக்குவான், இன்ஸ்பெக்டர் அவர் பார்த்தா பயப்படுவார். ஏன்னா அவர் தகவலை யார் கடிப்பா, எஸ்பி இன்ஸ்பெக்டர் கடிச்சிடுவார், டிசி இன்ஸ்பெக்டர் கடிச்சிடுவார்.
டிசி இன்ஸ்பெக்டர் தான் டிசி சார் அந்த லிமிட்டில் இப்படி நடக்குது சார். இன்ஸ்பெக்டருக்கு தெரியறதுக்கு முந்தி யாருக்கு தெரிஞ்சிடும்? டிசிக்கு தெரிஞ்சிடும். டிசி கூப்பிட்டு அவனை அந்த இடத்துல அந்த அட்ரஸ் எழுதிக்க அவன் போய் தூக்கிட்டு வா. இப்படி தான் நடக்குது போலீஸ் ஸ்டேஷன். இதுதான் இந்த செட்டப்பு. இதில் கஞ்சா விற்கிறவன், ஜாராயம் விற்கிறவன், பிரார்த்தல் பண்ணுறவன் எப்படி தெரியாமல் இருக்கும்? அங்கே அந்த ஏரியா பகுதி செயலாளர் அவனுக்கு பாதுகாப்பு. இந்த பிரச்சனைக்கு என்னதான் சார் தீர்வு? அடுத்த தலைமுறை வந்து சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. ஒன்று அந்த மாதிரி போதைப் பொருட்களை எடுத்துக்கிட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவங்களுடைய இளமை காலத்தை துளைக்கிறாங்க, வாழ்க்கையை இழந்துறாங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி போதையால் அடிமைப்பட்ட நபர்களால் தாக்குதலுக்குள்ளாகியோ இல்லை ஏதோ ஒரு சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அப்பாவி இளைஞர்களும் உயிரிழக்கிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடுத்த தலைமுறை வந்து இவ்வளோ பெரிய ஒரு சீரழிவு நோக்கி போய்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன தீர்வு? இல்லை, மக்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணும். கேரளாவில் மக்கள் விழிப்புணர்வாக இருக்கான், ஆந்திராவில் இருக்கான், பஞ்சாபில் இருக்கான், மேற்கு வங்காளத்தில் இருக்கிறான். நான் ஒரு வீடியோ பார்த்தேன். பஞ்சாபில் இங்கே விட அதிகமாக போதை இருக்குது சார். இல்லை 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 இல்லை, கொன்னுருவான். ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து கஞ்சா விற்கிறான், பப்ளிக் போட்டு வெளுவெளுன்னு வெளுக்கிறான் கஞ்சா விற்கிறோம். நான் கண்ணால் பார்த்தேன். தமிழ்நாடு பஞ்சாப் ஏணி வச்சா லெட்டாது. ஒரு சமூக விரோத செயலாம் செஞ்சால் நம்மளால் சமைச்சு ஓடிடுவான். அறுவாடு வெட்டுறான்னா பஞ்சாபில் என்ன பண்ணுவான்? அவன் அறுவாடை தூக்கி பப்ளிக் வெட்டுறதுக்குள்ளே அவனை கட்டி வச்சிருவான் போலீஸில். இங்கே எல்லாம் என்ன பண்ணுவான்? அறுவாடை தூக்கி ஓடி போயிடுவான். எங்கே? தமிழ்நாட்டில். ஆவணக்குலை நிறைய நடக்கும்போது 5000 பேர் நிற்பான் சார் பஸ் ஸ்டாண்டில். ஆவணக்குலை நடக்கிற பல இடங்களில் பகிரங்கமாக காம்ப்ளெக்ஸு, பஸ் ஸ்டாண்டு, கடைவீதி, மார்க்கெட்டில் தான் நடக்குது. எவ்வளோ பேர் இருப்பான்? 5000 பேர் இருப்பான். ஏன்டா உனக்கு வெட்டுறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? 50 பேர் சேர்ந்து பிடிக்க முடியாதா? வெட்ட வரோம், 2 பேர் வருவான் அறுவாள் எடுத்துட்டு, 3 பேர் வருவான் மோட்டர் சைக்கிளில். மக்கள் என்ன பண்ணுவான்? தெரிச்சு ஓடிடுவான். பார்த்துருக்கீங்களா? பஞ்சாபில் ஓட மாட்டான், கேரளாவில் ஓட மாட்டான், வெஸ்ட் பெங்காலில் ஓட மாட்டான், கர்நாடகாவில் ஓட மாட்டான். அப்போ என்னென்னா, ஸ்டேஷனுக்கு போனேன், நீ எதுக்கு அவனை பிடிச்சின்னு கேட்பான். நம்மளால் ரோட்டை ஒருத்தர் விழுந்து கிடக்கிறான், அவனை தூக்குனா, நீ அவனை தூக்குன. காவல்துறைக்கு பதில். நீங்கள் இந்த நளினி ராஜீவ் கொலையில் நளினி ஒரு விஷயம் அந்த மாதிரி சொல்லிச்சு. ஒரு தெருக்கூத்து ஆடுற பெண்ணு, அந்த பெண்ணு ஒரு திருப்பூரை சேர்ந்த ஒரு பெரிய நில உடைமையாளர். அந்த அம்மா கலையில் மயங்கி அந்த அம்மா திருமணம் பண்ணிட்டு அவரும் தெருக்கூத்தாடி ஆயிடுறாரு. தெருவில் படுத்து கிடக்கிறது தான் வேலை. அப்போது ஒருத்தன் மது போதையில் அந்த அம்மாட்ட வந்து பாலியல் வல்லுறவு பண்ணுறான். அதை அவர் தட்டி கேட்குறாரு, கல் எடுத்து அடிக்கிறாங்க, விழுந்து செத்து போயிடும். யார்? அந்த தப்பான ஆள். இன்ஸ்பெக்டர் உடனே வந்தார். சட்டம் தன்னுடைய கடமை செய்யும். 2 பேரும் மர்டர் கேஸில் போட்டு துள்ள தள்ளிட்டார். 20 வருஷம் உள்ள. எத்தனை வருஷம்? 20 வருஷம் உள்ள. 20 வயசில் வெளியே வந்தவங்க 45 50 வயசில் வெளியே வராங்க 2 பேரும். நளினியுடைய மனிதாபிமானத்தில் நளினி வக்கீல் புகழேந்திரி சொல்லி அவங்க 2 பேரும் பொம்பளை ஜெயில, ஆம்பளை ஜெயில 30 வருஷமாக கிடக்குறாங்க. அப்போது காவல்துறை எவ்வளோ கொடூரமான ஆளாக இருக்கான் பாரு. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் ஊழல் இதுதான் காவல்துறையினுடைய அடையாளமே. அப்போ எங்கே போய் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய நிலைமையில் இல்லை. இதுக்கு மேலே அரசியல்வாதி இவங்கிட்ட தப்பிச்சு வரணும், அவன் பிடிச்சிக்கிறான், எனக்கு மாம்பழம் கொடு. அப்போ இவன் யூனிஃபார்ம் போட்ட இன்ஸ்பெக்டர், யூனிஃபார்ம் போடாத கரை வெட்டுக்கட்டு இன்ஸ்பெக்டர், 2 பேரை மீறி இந்த சமூகம் தப்பிக்கவே முடியாது. இது அடுக்கடுக்காக இருக்குது. மேலே 50 கோடி 100 கோடினா நீங்கள் டிசிகிட்ட பேசலாம், ஜேசிகிட்ட பேசலாம், கமிஷன்கிட்ட பேசலாம். இதுதான் இந்த கஞ்சா கீழே, ரியல் எஸ்டேட்டு மேலே. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் நடைபெற்று முடிஞ்சிருச்சு. எல்லா கட்சிகளும் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு இப்போ அடுத்த கட்டமாக அடுத்த மாநில பிரச்சாரத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து அமைதியாக இருந்துகிட்டு இருக்காங்க. இதில் எடப்பாடி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதிமுகவினர் விசுவாசமாக இல்லை, சிலர் வேலை பார்த்து எனக்கு திருப்தியாக இல்லை, கடமைக்குன்னு வேலை பார்த்துட்டாங்க, அதிமுக ஜெயிக்கணும்னு அவங்க வேலை பார்க்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எடப்பாடியுடைய கட்டுப்பாட்டில் கட்சி வந்துருச்சு. ஆனாலும் முழுமையாக அவரை கட்சி நிர்வாகிகளை கட்டுப்படுத்த முடியல, திணறார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஜெயலலிதாவை போல சாட்டையை சவுக்க அவரால் எடுக்க முடியலன்னா, அப்படி எடுக்கலைன்னா அதிமுக கட்டுப்படுத்த முடியாது.
அதிமுகவை கட்டுப்படுத்த முடியாது. இப்போ எடப்பாடியுடைய நிலைமை என்னன்னா, எடப்பாடியா இருப்பதா ஜெயலலிதாவா மாறுவதா? நீங்கள் கனிமொழியை எதிர்ப்பதற்கு அங்கே ஆளே இல்லையே. சண்முகநாதன் ஒரு முன்னாள் மந்திரி இருக்கார், அதே போல் செல்லப்பாண்டியன் முன்னாள் மந்திரி இருக்கார். 2 பேரும் கனிமொழிக்கு எதிராக நிறுத்தி ஒரு 50 கோடி ரூபா செலவு பண்ண அவரால் முடியலையே. தொண்டனுக்கு எந்த பலனும் இல்லை. எடப்பாடியை வச்சு சம்பாதிச்ச அத்தனை பேர் எப்படி இருக்கான்? அடுத்து எம்எல்ஏ ஆகலாம், மந்திரி ஆகலாம், ஆளுக்கு 50,000 கோடி 1 லட்சம் கோடி திருடலாம். இதுக்கு தயாராக இருக்கானே தவிர இந்த தேர்தலில் நான் இல்லைங்க. சிதம்பரத்தை மகனை எதிர்க்கிறதுக்கு ஒரு வேட்பாளரே கிடைக்கல எடப்பாடிக்கு. ஒரு கிறிஸ்டின் மிஷினரியை சேர்ந்த ஒரு கிறிஸ்து வேட்பாளர் போட்டால் முக்கியத்துவம் ஓட்டு போடுவானா? பழங்குடி சேகர்தாஸ். பிஜேபியும் அன்கோ போட்டுருச்சு. யாரோட? கார்த்திக் சிதம்பரத்திட்ட கொண்டு தேவநாதன் யாரை விட்டு அவர் மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டெல்லாம் மாறி கீறி அவர் தலைமறைவாயிட்டார். அண்ணாமலை அன்கோ யாரு கூட? சிதம்பரத்து கூட. யாரை ஏமாத்துற அந்த தேர்தலில்? அண்ணாமலை கார்த்திக் சிதம்பரம் நேரடியாக அன்கோ போட்டார். நான் பகிரமாக குற்றச்சாட்டு சொல்கிறேன். தேவநாதன் தவிர அங்கே வேட்பாளர் இல்லையா? யார் ராஜா என்ன ஆனார்? போன தடவை கவர் வாங்கி காணாமல் போயிட்டார். பிஜேபியே சொன்ன புகார். ராஜா தேர்தல் அரசியல் ஒதுங்கிட்டேன்னு சொல்லிட்டாரு சார். தேர்தல் சீட்டு கொடுக்கலங்க, அவருக்கு சீட்டே கொடுக்கல, சீட்டே கேட்கல. சீச்சி இந்த படம் பிடிக்கும், இந்த கதை தான் சீச்சி இந்த படம் பிடிக்கும். எல்லா கதையும் தெரியும், எல்லாரும் இப்போ கதையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ இதுதான் அதிமுகவை பொறுத்தவரை ஜெயலலிதா உடைய வேஷத்தை, ஜெயலலிதாவுடைய சர்வாதிகாரத்தை எடப்பாடி எடுத்தாதான் எடப்பாடி கட்டுப்பாட்டு கட்சி வரும். இல்லைன்னா கட்சி வராது. நீங்கள் நம்ம டீனர் சத்யா திமுக G2க்கு இடம் வாங்கி கொடுக்குற மீடியேட்டர் மாதிரி இடம் வாங்கி கொடுத்துட்ருக்காரு. அவர் யாருக்கு விசுவாசமாக இருப்பார்? திமுக விசுவாசமாக இருப்பாரா? எடப்பாடி விசுவாசமாக இருப்பாரா? எல்லா மாவட்ட செயலும் அப்படி தான் இருக்கான். எல்லா மந்திரிகள், முன்னாள் மந்திரிகள் அப்படி தான் இருக்காங்க. இப்போ எடப்பாடி பணம் கொடுத்தனேன், கீழே போய் சேரலையே, யாரும் வேலை செய்யலையே, நிர்வாகிகள் பூராமல் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துக்கு விசுவாசமாக இல்லையே, அப்படி தான் இருப்பான். போன ஆட்சியில் வேலுமணி கிட்ட துரைமுருகன் கான்ட்ராக்ட் வாங்கினார்ல சார், அதே மாதிரி தான் சார் கொடுக்கல் வாங்கல் தானே. அப்போ எதுக்கு கட்சி பேசாமல் திமுக அதிமுக ஒன்றா இணைச்சிடலாமே? இப்போ நவீன் பட்நாயக் இருக்கார்ல, ஒரிசா முதல்வர், அவங்க அப்பா பிஜு பட்நாயக் வந்து ஏன் 2 கட்சி வச்சுருக்கீங்க, எம்ஜிஆர் கருணை ஒன்றா இணைச்சிருக்கியா, பேச்சுவார்த்தை நடத்தினார். இல்லை, அந்த சம்பவம் வந்து நானும் படிச்சிருக்கேன், நான் முழுமையாக தெரியாது. நான் அதெல்லாம் பார்த்து அப்புறம் நாங்களாம் பத்திரிகையாளர் பின்னாடி ஓடுவோம் கெஸ்ட் ஹவுஸில், கட்சி சேர்ந்துருச்சியா? இல்லை, அது எதனால் அது தடைப்பட்டுச்சு சார்? என்ன கோரிக்கை முன் வச்சாங்க, எதனால் அது தடைப்பட்டுச்சு? என்ன கோரிக்கை முன் வச்சாங்கன்னா, கருணாநிதி எப்பவுமே தந்திரமான ஆள் இல்லை. எம்ஜிஆருக்கு கருணாநிதி ஜெயக்கூடிய தந்திரம் தெரியல. கட்சியினுடைய தலைவராக கருணாநிதி இருந்து கொள்வது, முதலமைச்சராக எம்ஜிஆர் இருந்தது. இதை பிஜு பட்நாயக்கனுடைய பிஜு பட்நாயக் பிளான், கே பிளான் மாதிரி பிஜு பிளான். இதை எம்ஜிஆர் ஆள்லாம் போய் சொல்ல, தலைவராக கட்சியை விட்டு போச்சுன்னா கட்சி தான் சீட்டு கொடுக்கணும். அடுத்த எலெக்ஷன்ல இல்லாம எங்களுக்கெல்லாம் சீட்டே கிடைக்காது, எங்க பேர்லாம் அடிச்சிருவாரு தலைவா. ஓ, இப்படி ஒன்று இருக்கா? நீங்க இந்த அதிமுக ஆரம்பிக்கிறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே சைத துரைசாமி தான். கேள்விப்பட்டீங்களா? அதை இல்லை, அது அந்தளவுக்கு வரும் தெரியாது. அதாவது என்ன நடந்ததுன்னா, எம்ஜிஆர் வந்து ஒரு உண்மையாகவே ஒரு வெள்ளந்தியான ஆள், சூதுவாது தெரியாத ஆள். அதனால தான் மக்கள் இன்னைக்கு வரைக்கும் போராடுறான். எம்ஜிஆர் ரசிகர் பண்ணுறோம், முத்து ரசிகர் பண்ணுறோன்னு வந்துருச்சு. வந்த பிறகு கருணாநிதி எம்ஜிஆர் சொல்கிறாரு, எம்ஜிஆர் ரசிகர் பண்ணுறோம், திமுக 2 சண்டை கிளாஸ் ஆகுது. இவன் ஒரு அதிகார மையமாக இருக்கான், இவன் ஒரு அதிகார மையம் இருக்கான். ஒரே கட்சியில் நம்ம 2 பேர் 2 அதிகார மையமாக இருந்தால் கட்சி பலவீனம். அதனால் எம்ஜிஆர் பண்ணுறதை கடைக்க சொல்லுங்கன்ட்டார். யார்? கருணாநிதி. அவருக்கு எம்ஜிஆர் கையை எடுத்து எம்ஜிஆர் கண்ணை குத்துற கதை. எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு, எம்ஜிஆர் மன்றத்தில் கலைச்சிருங்கன்ட்டார். எம்ஜிஆர் மன்றம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் கலைச்சிருங்க, ஒரே கட்சி நம்ம திராவிட முன்னேற்ற கழகன்ட்டார். சொல்லிட்டு இறங்கி வர்றாரு. இறங்கி வரும்போது சைதை ஓடி போய் சொல்கிறார், அண்ணே பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. என்னையா தப்பு? இதுக்கு பின்னாடி சதி இருக்கு. எம்ஜிஆர் பண்ணுற ஆட்கள் பூரா அனாதையாக போயிடுவான்.
எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது தமிழ்நாடு முழுக்க. அவன் பூரா அனாதையாக போயிடுவான். அனாதை ஒரு நிமிஷம் ஆக்கிட்டீங்களா அண்ணங்கிறாரு நம்ம சைதை. உடனே அடுத்த நாள் இது பெரிய செய்தியாகுது. செய்தியான பிறகு கருணாநிதி பேசுகிறாரு, பல பேர் எம்ஜிஆர் கூட இருந்து சித்தம் கலங்கி போச்சு, மூளை கலங்கி போச்சு, இல்லை எம்ஜிஆர் ஜெயிச்சுங்கப்பா, நான் அப்படிலாம் எந்த விதமான வேறுபாடும் பார்க்கல. எதை எம்ஜிஆர் தொண்டை திமுக ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. அதனால் நான் அப்படிலாம் பார்க்கவே இல்லை. இதை யாரோ மூளை குழம்புனவன் தான் எம்ஜிஆரை போய் குழப்புறான் அப்படின்னு சொன்னோன்னையும் சைதாப்பேட்டையில் கூட்டம். ஒரு எலுமிச்சங்காய் மாலையோட சைது துரைசாமி எங்கே போகிறாரு, மேடையில் ஏறுறாரு. ஏறி மாலை போட்டு நிற்கிறாரு. அப்போ சரி எம்ஜிஆர் அப்போல்லாம் வந்து கூட்டம் நடந்தால் சால்வை துண்டு நிதி கொடுக்குறது அது ஒரு அரை மணி நேரம். அவன் பேரை சொல்லி கொடுப்பான். நானே இப்போ கொடுத்துருக்கேன். எங்கள் அண்ணன் திமுக செயலாளர், வட்ட செயலாளர். ஒரு கௌரவம், அது பெரிய விஷயம். 5 ரூபா தான், 5 ரூபா 2 ரூபா. எலுமிச்சங்காய் மாலையோட போகிறார். போகிறதுக்கு முந்தைய என்ன சொல்கிறாரு மைக்கில், சித்தம் தெளிந்த கருணாநிதி கும்பல் எலுமிச்ச மாலைங்கிறார். போட்டு வெளுக்கிறான், அடிக்கிறான், உதைக்கிறான், அடித்து பிச்சு பீஸ் ஆக்கி சைதை ஜெயிலில். அப்போ தான் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, உண்மையாக நிலைமை என்னங்கிறாரு. தலைவராக நம்மளை காலி பண்ணிட்டான், அப்போ நம்ம என்ன பண்ணுறது, கட்சியை உடைச்சிருங்க. அதுதான் கட்சி உடைஞ்சது. அதுதான் கட்சி உடைஞ்சது. அதே கதை தான் இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிஜு பட்நாயக் வந்த பிறகு யோ நீ வந்து முதலமைச்சராக இருக்கலாம், அடுத்த தேர்தல் சீட்டே இல்லை. ஓ இப்படி ஒன்று இருக்கா, அதோட தான் இணைப்பு போச்சு. ஆக மொத்தம் கஞ்சா கடத்தல் வந்து பாருக்கு லைசன்ஸ் வாங்குற வரைக்கும் திமுக அண்ணா அதை போய் சேர்ந்து தான் பண்ணிகிட்டு இருக்கான். அதனால் இதை எந்த காலத்தையும் ஒழிக்க முடியாது. இப்போ ஒரு அதிர்ச்சியான செய்தி இதோடு முடிச்சுக்குவோம். என்னென்னா, திருநெல்வேலியில் ராபர்ட் ப்ரூஸ் வேட்பாளர். இந்த வேட்பாளரை எதிர்த்து நிற்கிற ஒரு நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரனை எதிர்த்து ராபர்ட் ப்ரூஸ் ஜெயிக்க வைப்பதற்காக பொறுப்பு கொடுக்கப்பட்ட அமைச்சர் யார் கேட்டிங்கன்னா தங்கம் தென்னரசு. தங்கம் தென்னரசே நயினாரோடு அழுக்க போட்டார். தங்கம் தென்னரசா இல்லை அனிதா ராதாகிருஷ்ணன் சார்? அவர் தான் நாங்கள் பக்கத்தில் தூத்துக்குடி மாவட்ட அமைச்சர். அதாவது முதல்ல களத்தில் இருந்தவர் தங்கம் தென்னரசு தான். தங்கம் தென்னரசு நயினாரோட ரெண்டு ஒரே சமூகம், முக்குளத்தோர். அன்கோ போட்ட பிறகு ஸ்டாலின் பதறி போய் எடப்பாடி இப்போ சொன்னீங்கல்ல, எடப்பாடி மட்டும் பதறல, யார் பதவி இருக்கா, ஸ்டாலின் பதவி தான் இருக்காரு. என்ன ஆகி போச்சு, அன்கோ போட்ட பிறகு ஓ கதை கந்தலாயிரம் போட்டிருக்குன்னு இரண்டாவது களத்தில் இறக்கப்பட்டவர் தான் அனிதா. ஏன்னா அவரு நாடாரு, கிறிஸ்டின் நாடாரு, ராபர்ட் ப்ரூஸ் காங்கிரஸ். யோ ஓ ஆனந்தி ஜெயிக்க வையா. அப்போ ஸ்டாலின் கட்டுப்பாட்டுல திமுக இல்ல, எடப்பாடி கட்டுப்பாட்டு அண்ணா திமுக இல்ல. இதுதான் எல்லாம் அன்கோ போட்டான். காந்தி 2 பேரையும் இணைத்து விட்டார். காந்தி 2 பேரையும் இணைத்து விட்டார். அதனாலதான் எடப்பாடி என்ன அழுகிறாரு, எடா பாருங்களா விசுவாசமா எவனுமே இல்லையாடா, கொடுத்த காசை கீழே கூட்டி சேர்த்துறானா, அவன் அடிச்சுட்டு போயிட்டீங்களே. காந்தி கொண்டு போய் சேர்த்த வேண்டிய இடத்துல சேர்த்தாம கொண்டு போய் உங்க பொட்டியை வச்சு பூட்டிட்டீங்களா அவரை. இதுதான் எடப்பாடியுடைய கவலை. இது அப்படித்தான் போகும். இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி, வணக்கம்.